நாடகம், நம்மை நகமே நாடகம், படிப்பில்லா பாமரனுக்கும் இலக்கியம் சொன்னது நாடகம், எழுத்து வாசம் இல்லாதவனுக்கும் இதிகாசம் தந்தது நாடகம், சுதந்திர வேட்கையை கூட்டி வீர வேஷம் கட்டிய நாடகம், அரசியல் சினிமா அத்தனைக்கும் வாசல் காட்டிய நாடகம், ஏட்டில் இருந்த நம்பிக்கை பாட்டில் சொன்னது நாடகம், இருட்டில் வாழ்ந்த வாழ்க்கையை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த நாடகம், மனசை மாற்றி காந்தியை மகாத்மா ஆக்கியது நாடகம், கிட்டப்பா KP சுந்தராம்பாள் காதல் வளர்த்தது நாடகம், நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை நாட்டுக்கு தந்தது நாடகம். வாங்க மக்கா வாங்க, எங்க நாடக பார்க்க வாங்க. எழில்மேவும் மாங்காடு தளத்தினிலே ஏகாந்தமாய் ஈசனை பூச்சி முனையில் நின்று தவம் செய்யும் காமாட்சி அன்னையை பணிந்தவர்க்கு சகல நலங்களும் வந்து சேரும், சர்வமங்கலம் உண்டாகும். அந்த மாங்காடு வாருங்கள், மனம் குளிர பாடுங்கள், மாங்கல்யம் காத்திடுவாள், மகிமை பல புரிந்திடுவாள். மாங்காடு வாருங்கள், மனம் குளிர பாடுங்கள், மாங்கல்யம் காத்திடுவாள், மகிமை பல புரிந்திடுவாள். மாங்காடு வாருங்கள். நெஞ்சார துதிப்பவர்கள் நெஞ்சத்திலே
தாய்க்குலமே, தந்திர திரகங்களே, வருங்கால வாலிபர்களே, எதிர்கால இளைஞர்களே, மண்ணிலே பொண்ணை விளைவிக்கும் அவர் விவசாய பெருங்குடி மக்களே, ஆண்டவர்களே, சான்றோர்களே, அறிவில் சிறந்த பெரியவர்களே, செறிவில் சிறந்த செல்வந்தர்களே, அறிவு இல்லாதவன் அறிவில் ஆதவனாக உருவாக்கும் ஆசிரியர் பெருமக்களே, கண்ணை இமை காப்பது போல காத்து வரும் காவல்துறை சார்பு அதிகாரிகளே, பல்கலை வல்லுநர்களாக திகழ்வதற்காக படித்துக் கொண்டிருக்கும் மாணவ செல்வங்களே, இளஞ்சிங்கங்களே, என் தங்கங்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். வணக்கம், நமஸ்தே, வந்தனா. ஏ வந்தன 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 தானுங்க, ஏ வந்தன தானுங்க, அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு அம்மா அம்மா இப்பெல்லாம் எனக்கு அப்பா முத்தமே கொடுக்கறது இல்லம்மா அப்படின்னா அம்மா சொல்லிருக்கு. என் புச்சு குட்டியாமல, என் சீனி குட்டியாமல, நீ நல்லா படி, நீ நல்லா படிச்சனா உனக்கு அப்பா முத்தம் கொடுப்பாங்க. உன்னை வேண்டியிருக்கு. அப்படியாம்மா, நம்ம பக்கத்து வீட்டு சித்தி என்னம்மா படிச்சிருக்காங்க அப்படின்னு. ஏப்பா இல்லம்மா, நம்ம அப்பா கூப்பிட்டு வச்சு முத்தம் கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படித்தான் 4 நண்பர்கள் இருந்திருக்காங்க. ஒரே ஏரியாக்கார பசங்க 4 நண்பர்கள் இருந்திருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா 4 பேர்ல ஒருத்தனை 3 பேரை ஒதுக்கிட்டாங்க. ஒதுக்கணும்னா அவன் கேட்டிருக்கான். இந்த ஒருத்த மட்டும் போய் கேட்டிருக்கான், டேய் இங்க வாங்கடா, எனக்கு என்ன அழகு இல்லையா, அறிவு இல்லையா, படிப்பு இல்லையா, என்னடா இல்லை, என்ன பார்த்தா ஏன்டா ஒதுக்கிக்கிட்டே போறிய? அதுக்கு அவன் சொல்லிருக்கான், நிறுத்து, உனக்கு தங்கச்சி கிடையாது அப்படின்னு இருக்கான். இப்படி ஒரு பழவாங்க. இப்பெல்லாம் வீடு வாடகை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னா கஷ்டம், அந்த அளவுக்கு பொருளாதாரம் இல்ல, யாரும் நம்பி கொடுக்க முடியாது. இப்படி ஆமா, இப்படிதான் ஒருத்தர் வீடு வாடகைட்டு போயிருக்கான். வீடு வாடகைட்டு போனா ஹவுஸ் ஓனர் தம்பி இங்க வாங்க தம்பி, இதான் வீடு போய் பாருங்க அப்படின்னு இவன் கிச்சனு ஹால் ரூம் எல்லாத்தையும் பார்த்திருக்கான். எல்லாத்தையும் சுத்தி முத்தி பார்த்துட்டு ஹவுஸ் ஓனர் வந்து சொல்லியிருக்கேன், இல்லங்க எனக்கு வீடு பிடிக்கலங்க. வீடு பிடிக்கல, பிடிக்காம மெயின் கிட்ட வரைக்கும் போயிட்டான். மெயின் கிட்ட வரைக்கும் போனா திரும்ப தம்பி அங்கே இருந்து அரக்க பறக்க உடையாந்து இருக்கான். அட்வான்ஸ் சொல்லுங்க அப்படின்னு இருக்கான். உடனே ஹவுஸ் ஓனர் சொல்லியிருக்கேன், என்னப்பா இப்ப தரமா வீட்டை பார்த்தேன், பார்த்துட்டு பிடிக்கலன்னு சொன்னா இப்ப அட்வான்ஸ் கேட்கிறேன் அப்படின்னு சொன்னா அவன் சொல்லியிருக்கான், நான் இப்பதாங்க பார்த்தேன் மாடியில பாவடை தாவணி சுடிதார் இதெல்லாம் காயிருது அப்படின்னு. இப்படி சில பேர் இருப்பாங்க. இப்ப நவீன நாகரிக காலம், அந்த காலத்துல பேக்காலம். பேக்காலம்னா பேய் பிசாசு கலைந்த காலம். எப்போ ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி. அப்படி 30 வருஷத்துக்கு முன்னாடி எங்க ஊர்ல எங்க தாத்தா ஒரு பூசாரித்தனம் பண்ணிட்டு பேயை வந்துட்டு திரிவாரு. அப்ப யாருக்கு முடியலன்னு திடீர்னு எங்க தாத்தாவை தான் பார்க்க வருவாங்க. ஆமா, அப்படின்றாக்கல எங்க தாத்தா என்ன விட்ட பேய் பிசாசு கட்டிட்டு தில்லு மல்லு திருவிழாத்தை பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஆமா, தொழில் அப்படி பூசாரி சாமி அடி இல்ல. அப்படி இருந்தாக்கல திடீர்னு எங்க தாத்தா என்ன பண்ணாரு, பழனிக்கு மாலை போட்டு போறோம், எங்க ஊர் வந்து ஆளு இருக்கிறாங்க. எங்க தாத்தா இங்க வாங்க, ஊர்ல பேய் பிசாசு கட்டிட்டு தெரியலையே, நீங்க எங்க ஊட பழனிக்கு மாலை போட்டு வந்தாரு. எங்க தாத்தா சொல்ல சொன்ன, எங்க தாத்தா சொல்லணும், காசு பணம் செலவாக வேணும் வள்ள பழனிக்கு அப்படின்னு சொல்ல.
சொன்னவங்களுக்கு வாங்க, நாங்க 10-15 பேர் இருக்கிறோம், உங்களை பழனி கூட்டிட்டு போறோம், நீங்க வாங்க அப்படின்னா நீங்க காசு செலவு பண்ணி கூட்டிட்டு போறதா நான் வரேன் அப்படின்னு எங்க தாத்தா சொல்லிட்டாரு. எங்க தாத்தாவும் பழனிக்கு மாலையை போட்டுட்டு கிளம்பிட்டாரு. இது எப்ப நடந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி. அப்பெல்லாம் பேக்கல இப்ப மாதிரி கிடையாது. எங்க தாத்தா பழனிக்கு மாலையை போட்டுட்டு காரைக்குடி, திருப்பத்தூர் இது வழியே வர. அப்பெல்லாம் பகல்ல படுத்து ராத்திரில பயணிக்கலாம் பழக்கம். அப்ப பகல்ல படுத்து ராத்திரில போறாங்க. எங்க தாத்தா பூசாரி கிளம்புறாங்க. கேள்விப்பட்டு மீன் இருட்டு திருப்பத்தூர் வழியே ராத்திரி 12 மணி போல கிளம்புறாங்க. அப்ப தீப்பந்தம் சுழுந்து இதுகளை கொளுத்திக்கிட்டு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. போன பக்கம் எங்க தாத்தா சாமியாடி போயிட்டு இருக்காங்க. பாத்தீங்கன்னா நைட்டு 12 மணி கண்ணன் கரையேறு தலையை வச்சு போட்டுட்டு ஒரு பேய் ஒண்ணு உண்மையாவே நிக்க. முன்னாடி போறவங்கள யாரும் போகல பயந்துகிட்டு. எதுக்கு பேய் நிக்கிற தலையை வச்சு போட்டுக்கிட்டு. ஆஹா நல்ல வேலைடா இந்த பூசாரி வந்துட்டாரு சாமியாடி அப்படின்னு சட்டத்துல சாமிக்கு பாருங்க இது மாதிரி தலையை வச்சு போட்டு நிக்க. எங்க தாத்தா பாத்துருக்காரு. அப்படி ஆமாடா தலையை விரிச்சு போட்டுட்டு அந்த நிக்குது பாரியா அப்படின்னு எங்க தாத்தா இப்படி பார்த்தாவக்கல எங்க தாத்தாக்கு சாமி வந்துருச்சு. சாமி வந்து கொடுங்க கம்பம் அப்படின்னு எங்க தாத்தா கம்பம் வாங்கிட்டாரு. கம்பம் வாங்கி அப்படி வெறி கொண்டு சாமி வேகம் ஓடி போய் தலையை வச்சு நிக்கிற பேய போட்டு அடிக்க மட்டார் போட்டு பேய அடிச்சு நொறுக்கிறவர் எங்க தாத்தா. அம்புட்டு அடியை வாங்கிட்டு பேய் அங்கனே நிக்க. எல்லாரும் வாங்க சாமி பேய் அடிச்சாரு பூஜாரி அடிச்சாரு வாங்க தீப்பந்த சுழுந்து எல்லாத்தையும் கொண்டு போய் பார்த்தா எங்க தாத்தா பனவடையில போட்டு அடிச்சுட்டு இருந்திருக்கான். எப்படி கதை எங்க தாத்தா அப்பதான் தெரியுது. பனவடையில தெரிஞ்ச பிறகு சொல்லியிருக்காங்க எங்க தாத்தா பனவடையிலேயே வந்து ஒரு முண்டே சிரிக்கி அப்படின்னா எப்படி சமாளிச்சு பாருங்க. இப்படிதான் என்ன ஒரு 90-95 கிழவி இருந்திருக்கு. 90-95 வயசுல உள்ள கிழவி ஒண்ணு. அந்த கிழவி என்ன திடீர்னு மவுத்தாய் போயிடுச்சு. மவுத்தாய் கூட அங்கே உள்ள அந்த கிழவிக்கு சம்பந்தப்பட்ட அங்காளி பங்காளி சொந்த பந்தம் எல்லாம் இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு அந்த கிழவியை தூக்கணும் சுடுகாட்டை கொண்டு புழைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் தூக்கணும். 50 பேரும் எல்லாம் தண்ணி வண்டி குடிக்காரங்க எல்லாம் இளைஞர்கள் எல்லாம் சேர்த்து தூக்கிட்டாங்க. அந்த கிழவிய தூக்கிக்கிட்டு சுடுகாடு பாத்தீங்கன்னா 6-7 கிலோமீட்டர் ரொம்ப தொலைதூரமா இருந்திருக்கு. எல்லாம் தூக்கிக்கிட்டு தண்ணி நல்ல ஊர்ல பொருளுக்கு தண்ணியை போட்டுவிட்டு எல்லாம் போதையில தடமாறி அந்த சுடுகாட்டுக்கு போயிட்டாங்க. இங்க வந்து பாதையில பாத்தீங்கன்னா அந்த போதை இறங்கிருச்சு. சுடுகாடு வந்து கிழவியை இறங்கிருக்காங்க. போதை இறங்கி போச்சு. சரி போதை இறங்கி ஆகா போதை தெளிஞ்சு வச்சாடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன நேரம் ஊருக்கு வந்துட்டாங்க. மறுபடியும் போதை ஏற்றிட்டு போக முடியாது அப்படின்னு ஊருக்கு வந்தாங்க. சும்மா இல்ல போதை ஏற்ற வந்தாங்க இல்ல இந்த தூக்கிட்டு போன கிழவியும் திரும்ப கூட்டிட்டு வந்தாங்க. ஆமா இப்படி சில பேர் இருப்பாங்க. வந்தே நின்னா வாரே நின்னாளா ஒருத்தர ஓரத்தில உன்ன பேசணும் ஓரத்தில உனக்காக காத்திருப்பேன் ஒன்னா சேரணும் நீ இருந்த போதும் மடி நான் நித்த ஒரு பாட்டு எழுத கண்ணால் கண்டால் பின்னால் மறைகிற பக்கம் வந்தாக்க அனல் பார்வே ஏனோ பார்க்கிறேன் தாய்மடியை தேடுகின்ற பிள்ளை போல உண்மைய அன்பால் தானே நான் கேட்கிறேன் நீ தருவேனோ சந்தோஷமா எழுதி பாடுறேன்
என்கிற எங்களிலே பேச்சிலே பாட்டிலே அல்லது நடிப்பிலே குற்றம் குறையை பொறுத்து குணத்தை மட்டும் கைகொண்டு உங்கள் வீட்டு பிள்ளைகளைப் போலவே எங்களுக்கெல்லாம் ஆதரவாய் வேண்டிக் கொண்டு இங்கே நாடகத்திலே பங்கேற்கும் கலைஞர்கள் தங்களுக்கு தெரிந்தவர்களாக இருந்தாலும் சரி தெரியாதவர்களாக இருந்தாலும் சரி பெயர் சொல்ல வேண்டியது கடமை என்பதனால் நாட்டரசம் கோட்டை செங்கமலத்தான் திரு அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரி அம்மன் திருக்கரக பெருவிழாவை முன்னிட்டு நாடகம் நடைபெறும் அனைவரும் காண வருகிறவர்கள் என அன்புடன் அழைக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து அன்புடைய நிகழும் விளம்பி வருடம் பங்குனி மாதம் 27ஆம் தேதி 10/4/2019 புதன்கிழமை இரவு 10 மணிக்கு கோவில் முன்பாக அமைந்துள்ள லேனா வண்ணமின் நொழி கலையரங்கில் ஸ்ரீ வள்ளி திருமணம் நாடகம். அதனைத் தொடர்ந்து மெலோடி சிங்கர் என்று சொல்லக்கூடிய CR மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய CR சீனிவாசன் அவர்கள் இவர்கள் மேடையிலே வேலும் வேடம் எழுத்தலாக நாம் முன்னே தோன்ற இருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து குயில் போட்டு தன் இனிய குரலால் செவிக்கினிய பாடல்களை பாடி முறையோடு உரையாடும் மரியாதைக்குரிய புதுக்கோட்டை சேர்ந்த S மங்கையர்கட்சி அவர்கள் இவர்கள் மேடையிலே வள்ளி நாயகியாக நாம் முன்னே தோன்ற இருக்கிறார்கள். வேதாந்த சித்தாந்த இதிகாச புராணங்களை எல்லாம் முறையோடு கற்று எவனாக இருந்தாலும் என்ன எனக்கு என்ன தன் வாதங்களை எடுத்து வைக்கும் வல்லமை பெற்று தமிழகம் முழுவதும் வெற்றி முரசு கொண்டு வரும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய M வெங்கடேஸ்வரன் B அவர்கள் இவர் நம்மிடையில் நாரத மகாபுருவராக வர காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு இங்கே பக்கவாத்தியமாக அருமையான பக்கவாத்தியமாக இங்கே மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அருமை அண்ணாவும் ஆகிய நமது புதுக்கோட்டை மாவட்டம் மாவடிக்கோட்டையை சேர்ந்த மதிப்புக்கும் மரியாதைக்கும் MK ரத்தினப்பா அவர்கள் இவரங்க மேடைகளில் 6 முடியும் அன் பின்பாட்டு அற்புதம் அற்புதம். அதைத் தொடர்ந்து கோடையிடி குமரன் கலியுக நந்தி மின்னலடி மிருதங்க சக்கரவர்த்தி என்று சொல்லக்கூடிய நமது தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒருத்த நாட்டை சேர்ந்த விநாயகமூர்த்தி அவர்கள் இவரங்க மேடையிலே மிருதங்கம் தோளை தபேலா போன்ற வாத்தியங்களை முழக்குவார்கள்.
வாசிப்பு. இந்த மாதிரி வாசிப்பெல்லாம் எங்கேயுமே கிடைக்காது, இங்கதான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு ஆளவருக்கு பேர்த்து உருவத்து ஓடுதாங்க. மோசிங் என்று சொல்லக்கூடிய முகவினையை முறையோடு கற்று வாசித்து வருவோருமான பல இசைக்கருவிகளை இசைத்து தன் கலை திறமையை காட்டிக் கொண்டிருக்கும் ஆளுநர் சக்கரவர்த்தி அருமை அண்ணா நமது புதுக்கோட்டை சேர்ந்த ஏ.கே. அருண் அவர்கள் ஆளுநரை இசைத்து காட்டுவார்கள். அருமையான வாசிப்பு. ஆஹா, இந்த மாதிரி வாசிப்பெல்லாம் இங்கதான் கிடைக்கும். ஆமா, இசை என்றால் தாயும் தந்தையும். தந்தை அதை இசைத்து வரக்கூடிய சதி வித்வான், லய வித்வான், மரியாதைக்குரிய கே. சின்னத்தம்பி அண்ணாவர்கள் தாளத்தை இசைப்பார்கள். அற்புதம். அதை தொடர்ந்து நாடகம், கச்சேரி, மாநாடு, கல்யாணம், காதுகுத்து போன்ற மங்களகரமான சுப நிகழ்ச்சிகளுக்கு சிறந்த முறையிலேயே ஒளி அமைத்திட ஸ்ரீ விநாயகா சவுண்ட் சர்வீஸ், நாட்டரசன் கோட்டை விநாயகா சவுண்ட் சர்வீஸ். அதை தொடர்ந்து இங்கே கொட்டகை அமைப்பு மரியாதைக்குரிய கே. ராமு அவர்கள் நாட்டரசன் கோட்டை அற்புதமாக இந்த கொட்டகை அமைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி இடத்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அற்புதமாக இங்கே சீன் அமைப்பு ஸ்ரீ புடாரியம்மன் சீன் கம்பெனி பெருமாநாடு அற்புதமான சீன் அமைப்பு அமைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி எடுத்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆடல் அழகி, அபிநய சுந்தரி, நாட்டிய தாரக என்று சொல்லக்கூடிய நமது திருச்சி புயல் எஸ். விஜய் அவர்கள் இவர்கள் மடியிலே டான்சராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதில் இருந்து இங்கே கோமாளியாக பாபனாக உங்கள் முன்னே இருக்கக்கூடிய அடியேன் ஆத்மநாதன் பவுனன் காமிக், ஆத்மநாதன் பவுனன் காமிக் புதுக்கோட்டை என்று சொல்லிக்கொண்டு பக்த கோடிகளும் பொதுமக்களும் பெருந்திரளாக வருக இப்படிக்கு செங்கமலத்தான் திரு பொதுமக்கள் இந்த நாடகத்தை அற்புதமாக அமைத்திருக்கும் மதிப்புக்கு மரியாதைக்குரிய இது போன்ற நாடகங்கள் எதுவாக இருந்தாலும் சிறந்த முறையில் அமைத்து தரும் நல்லவர் வல்லவர் என்று சொல்லிக்கொண்டு
நாடக அமைப்பாளர் மரியாதைக்குரிய CR சீனிவாசன் ராஜநடிகர் அவர்கள் இந்த நாடகத்தை அற்புதமாக அமைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி கட்டுக்கட்ட வணக்கத்தை எதிர்கொண்டு தமிழ்நாட்டுக்காரன் வெளிநாட்டுக்கு போக எதுக்கு வெளிநாட்டுக்கு போயிருக்கான், வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிருக்கான் கொலைக்கிறக்காண்டி. ஆமா, தமிழ்நாட்டுக்காரன் வெளிநாட்டுக்கு போனாங்களே, ஏர்போர்ட்டை விட்டு இறங்கினாங்களே, தம்பிக்கு வயிற்ற கலக்கிருச்சு. வயிற்ற கலக்கினாங்களே, என்னடா பண்றது ஏதா பண்றது எங்கிட்ட அப்புறம் ஒண்ணும் தெரியல. ஒரு காம்பவுண்ட் சவர் இருக்கு, அந்த காம்பவுண்ட் சவர் தம்பி விழுந்து குதிச்சு போய் பார்த்தா காம்பவுண்ட் சவர் வெறும் துளசி தோட்டம். துளசிக்கு வயிற்ற கலக்கணுக்கு தம்பி பேண்டை காட்டி போட்டு பிய பேல மாத்தி தம்பி பேண்டான். தம்பிக்கு என்ன ஆச்சு, திடீர்னு என்ன வந்து தம்பிக்கு கிளீன் பண்ண தண்ணி கிடைக்கல. தண்ணி கிடைக்காம இருக்கும், என்னடா ஒரு வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது துளசி செடியா தமிழ்நாட்டுக்காரன் கத்தையா பிச்சுட்டான். பிச்சு கிளீன் பண்ணி வீசினாக்குள்ள என்ன ஆயிடுச்சு, அங்க உள்ள அந்த துளசி செடி என்னாச்சு, அந்த நாட்டோட குலதெய்வமாத்திற்கு இந்த கர்மாந்திரம் பிடிச்சிருக்கு, இது தெரியாம போச்சு. என்னாச்சுன்னா தமிழ்நாட்டுக்காரன் கலைக்க அந்த நாட்டு உள்ள போலீஸ் தமிழ்நாட்டுக்காரன் கைது பண்ணிருச்சு. கைது பண்ணி கொண்டு போய் தமிழ்நாட்டுக்காரனுக்கு தூக்கு தண்டனையை எழுதி விட்டாங்க. எதுக்கு அவங்க தமிழ்நாட்டுக்காரன் முடிக்கிறான், என்னடா இப்படி பொழைக்க வந்த இடத்துல இப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு தூக்கு தண்டனை இது எழுதியாச்சு. உன்னோட கடைசி ஆசை என்ன அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டுக்காரனை தமிழ்நாட்டுக்காரன் கேட்டாங்களா, கடைசி ஆசை என் நாட்டு குலதெய்வத்தை ஒரு தடவை கும்பிட்டுக்கிறேன் வழிபட்டுக்கிறேன் தமிழ்நாட்டுக்காரன் சொல்ல. அப்படியா, ஒரு நாட்டு குலதெய்வம் எதுனா அப்படின்னு ஏற்கனவே வயிற்று கலைக்கு போனா பத்தியா துளசி செடி, அந்த துளசி செடி பக்கத்துல செந்தட்டி எடுத்துக்கு தம்பிக்கு யாவும் வந்துருச்சு. அந்த செந்தட்டியை கூட்டிட்டு போயிருக்கான். சரி, செந்தட்டியை போய் விழுந்து தமிழ்நாட்டுக்காரன் கும்பிட்டோடனே ஆஹா இதுதான் ஒரு நாட்டு குலதெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்காரன் தூக்குல போற கொண்டாந்துட்டாங்க. அந்த நேரத்தில் உலகெல்லாம் இவன் எப்படி நம்ம நாட்டு குலதெய்வத்தை அவமானப்படுத்தி கேவலப்படுத்தினானோ அதே மாதிரி அவ நாட்டு குலதெய்வத்தை அவமானப்படுத்தி கேவலப்படுத்தணும்னாலும் அந்த வெளிநாட்டு உலகெல்லாம் சின்னதுல இருந்து பெருசுல இருந்து சின்னது வரைக்கும் அம்புட்டு வேற பேண்டு சட்டை கட்டி போட்டு அம்மனை கட்டியா போய் என்ன பிய பண்ணிட்டு எல்லாம் பாத்திரம் போயிட்டு எல்லாரும் போய் செந்தட்டியை பறிச்சிட்டாங்க. எவெல்லாம் செந்தட்டியை பறிச்சான கை வந்து வீங்கி போச்சு, எவெல்லாம் பின்னாடி தடவை குண்டி வந்து கூறு வீங்கி போச்சு. அவன் வந்து அப்படியே கையா போயிடணும். நம்ம தமிழ்நாட்டுல தூக்குல போட போறாங்க. எல்லாரும் அந்த நாட்டுல போராட்டம் பண்ணாங்க. அவனை தூக்குல போட்டுறாதியே, அவனை தூக்குல போடுறேன். அங்க உள்ள நீதிபதி சர்ச்சையா ஒழிக்கிறார். எதுக்கு தூக்குல போட்டாதியா, இங்க வாங்க, நம்ம நாட்டு குலதெய்வத்தை அவமானப்படுத்தி கேவலப்படுத்தினா ஒரு ஒண்ணு பண்ணல, அவன் நாட்டு குலதெய்வத்தை அவமானப்படுத்தி கேவலப்படுத்துன்னு சொல்லிட்டு பண்ண எங்களுக்கு இந்த தண்டனை கொடுத்து புரிச்சு. இங்க பாருங்க, கை வந்து வீங்கி போச்சு, குண்டி வந்து பெருத்து போச்சு. அப்ப என்ன பண்ணலாம்னு அந்த சர்ச்சையா கேட்டிருக்காரு. இவன் எந்த நாட்டுல இருந்தானோ அந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்பிச்சிருங்க. அவன் நாட்டு குலதெய்வத்தை அவமானப்படுத்திருக்கே நமக்கு இந்த தண்டனைனா அவனை தூக்குல போட்டா நம்ம நாடே அழிஞ்சு போயிடும் சொன்ன வாக்கல திடீர்னு தமிழ்நாட்டுக்காரன் மாலை மரியாதை நம்ம நாட்டுக்கு அழிஞ்சு விட்டாங்க. அப்படி சொல்லிட்டு ராஜாவுக்கு ராஜனாண்டா கொண்டிருக்கும் ரத்னப்பா அவர்களுக்கு பிளாக் கமிட்டி அணியின் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றது. இங்கு மிருதங்கம் வாசித்துக் கொண்டிருக்கும் தம்பி நாயகமூர்த்தி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கின்றோம்.
ஆல்ரவுண்டு வாசித்துக் கொண்டிருக்கும் அருள் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கின்றோம். தாளம் வாசித்துக் கொண்டிருக்கும் சின்னத்தம்பி அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கின்றோம். இங்கு பகூனா நடித்துக் கொண்டிருக்கும் ஆத்மநாதன் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கின்றோம். எங்களுக்கு சிறந்த முறையிலே ஒளி அமைத்துக் கொடுத்துக் கொண்டிருக்கும் விநாயகன் சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளர் ராஜா அவர்களுக்கு இந்த பொன்னாடையை போற்றி கௌரவிக்கின்றோம். பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்த ஐயா அவர்களுக்கு எங்களது நாடகத்தில் மனமார்ந்த நன்றி. இங்கே சீன் அமைத்துக் கொண்டிருக்கும் பெருவநாடு பெரிய ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கின்றோம். இங்கே எங்களுக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கு பொன்னாடி போற்றுவதற்காக அழைக்கின்றோம். அவர்கள் மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். பூசாரி கொட்டகை அமைத்துக் கொண்டிருக்கும் பூசாரி ராமு அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். காவல்துறை அதிகாரிகளுக்கு விழா கமிட்டி அணியின் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவிக்கின்றோம். எங்களுக்கு சிறந்த முறையில் யூடியூப் அமைத்துக் கொடுத்திருக்கும் மாயக்குளம் மாதவன் அவர்களுக்கு எங்கள் விழா கமிட்டி அணியின் சார்பாக இந்த பொன்னாடையை போற்றி கௌரவிக்கின்றோம். காவல்துறையை பெருமைப்படுத்தும் வகையில் காவல் ஆணையாளர்களுக்கு சால்வை அளித்து பெருமைப்படுத்திய 11வது வார்டு கிராமத்தார்களுக்கும் விழா கமிட்டி அங்கத்தினருக்கும் விழா குழு தலைவருக்கும் நன்றி அறிவிப்போம். ஆயிரம் நிலவேவா ஓராயிரம் நிலவேவா இதழோரங்கும் சுவை தேர புது பாடல் விழிப்பாட பாட ஆயிரம் நிலவேவா ஓராயிரம் நிலவேவா இதழோரங்கும் சுவை தேர புது பாடல் விழிப்பாட பாட ஆயிரம் நிலவேவா ஓராயிரம் நிலவேவா நள்ளிரவு துணை இருக்க நாம் இருவர் தனி இருக்க நானும் என்ன மாறும் என்ன நடை தளர்ந்து போனதென்ன நள்ளிரவு துணை இருக்க நாம் இருவர் தனி இருக்க நானும் என்ன பாவம் என்ன நடை தளர்ந்து போனதென்ன இல்லை உறக்கவும் ஒரே பணம் என்னாதை பாராயோ இல்லை உறக்கவும் ஒரே மனம் என்னாசை பாராயோ என் உயிரிலே உன்னை எழுத பொன்னே தாராயும் ஆயிரம் இளவேவா ஓராயிரம் இளவேவா மன்னவனின் தோளிரண்டை மங்கையந்த கை தழுவ காருழலும் வாய் விழிக்கும் கழச்சி வந்து வாய் வெளுக்கும் மன்னவனின் தோளிரண்டை மங்கையந்த கை தழுவ காருழலும் வாய் விழிக்கும் கழச்சி வந்து வாய் வெளுக்கும் இன்பமயக்கம் எழில் முகம் முத்தாக மேற்காலோ இன்பமயக்கம் எழில் முகம் முத்தாக மேற்காலோ
Thank you.